நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி அரசியல் நகர்வுகள் ஏராளமாக நகர்ந்து கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே துப்பாக்கி சூடு, அதே போன்று போதைப் பொருள் கடத்தல், அதே போன்று கொலை அச்சுறுத்தல், மிரட்டல் என்ற அவ்வாறான சம்பவங்களும் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில தான் கொழும்புல படுகொலை செய்யப்பட்ட இந்த சட்டத்தரணி தொடர்பிலான ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. அவை சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலங்கம அக்குரகொடவில உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவியுமே சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் சொல்லி இருக்கிறார்கள். உயிரிழந்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளியின் நீதிமன்ற நடவடிக்கைகளில் முன்னிலையான ஒருவர் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கரந்தனிய சுத்தா தொடர்பான தகவல்களை லொக்குப்பெட்டி என்பவருடைய பாதாள உலக கும்பலுக்கு வழங்கியதன் காரணமாக கரந்தனிய சுத்தாவே குறித்த துப்பாக்கி சூட்டி நடத்தி இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். கொழும்பு தலங்கம அக்குரேகொட பகுதியில 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில வாகன நிறுத்துமிடத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. இதுல கொல்லப்பட்ட இருவரும் காரில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. துப்பாக்கி சூட்டில் G56 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் குறித்து இதுவரை எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை என்றபடியும் சொல்லப்பட்டிருந்தது. ஆரம்பத்துல துப்பாக்கி சூட்டை யார் நடத்தினார், எதற்காக நடத்தினார்கள் என்பது தலங்கம காவல்துறையினர் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் என்ற விடயம் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விடயத்துல பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான பல சம்பவங்கள் நாட்டில நாளுக்கு நாள் பதிவாகி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில தான் இன்னொரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நள்ளிரவில் தமிழ் பலர் பகுதியில பரபரப்பிடம் வருகிறது. காவல்துறையினர் மற்றும் ஒரு துப்பாக்கி சூடு எல்லோருக்குமே தெரியும். அந்த காவல்துறையினருடைய துப்பாக்கி சூடு சம்பவம் சார்ந்து நிறைய விடயங்கள் வெளிவந்திருந்தது. தமிழர் பகுதியில கெப்ரக வாகனம் ஒன்று மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தார்கள். இந்த குறித்த சம்பவமானது நேற்று கிளிநொச்சி தருமபுரம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட விஸ்வமடு பகுதியில இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக அதாவது நள்ளிரவு 12:45 மணியில சட்டவிரோதமாக மணல் கடத்தல ஈடுபட்டவர்கள்ல அதே வாகனம் மீது இருந்து, அதாவது அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் குறித்த கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரால் கடந்த வாரம் டிப்பர் வாகனத்தில் மண் கொண்டு செல்லப்பட்ட போது தருமபுரம் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கிடையில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 1:18 மணி அளவில் யாழ்ப்பாணம் மண்டதீவு அதாவது அல்லப்பட்டி பகுதியில காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டுல அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதன் பிற்பாடு கிளிநொச்சியில இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்றதை சொல்லுகின்ற பொழுது காவல்துறையினருடைய அராஜக நடவடிக்கைகள் என்பது சரியாக இடம்பெறுகிறதா இல்லையா என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக அராஜக செயற்பாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல அண்மைய நாட்கள்ல காவல்துறையினருக்கு இடையிலாக இடம்பெற்ற அந்த முரண்பாடு, இவர் குடித்து விட்டு வந்திருக்கிறார், இவர் குடித்து விட்டு அவர்களுக்கு இடையிலான முரண்பாடு சமூக வலைத்தளத்துல காணொலிகள் பகிரப்பட்டிருந்தது. அதை பார்த்திருந்தோம். அதன் பிற்பாடு அல்லப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த சிறுவன் மீது துப்பாக்கி சூடு, அதன் பிற்பாடு கிளிநொச்சி தர்மபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தின் சிதைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஏராளமான நகர்வுகளை மையப்பட்டு இருக்கிறது. உண்மையிலேயே சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நீ அரசு என்ன பார்த்து கொண்டிருக்கிறது, இப்படியே தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் என்பது நாளுக்கு நாள் படுமோசமாக நகரமாக இருந்தது. குற்றவாளிகளை கைது செய்ய வேணும், சட்டத்தை முன்னிறுத்த வேணும் என்பது எல்லோருக்குமான ஒரு நியதி. ஆனால் அந்த குற்றவாளிகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது, அவர்கள் எப்படி பிடிப்பது என்று நிறைய முறை இருக்கு. சூடுதான் அவர்களை கொள்வது அல்லது துப்பாக்கி சூடுக்கு இலக்காக்குவதுதான் அவர்களை கைது செய்வதற்கான வழிமுறைகளான இல்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எது அப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்பதை மற்றொரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.